ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட சட்ட சிக்கலை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் தான், அப்பதான் டெய்லி அப்டேட் மிஸ் ஆகாம இருக்கும். சவுத்துல மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பேன் இந்தியா லெவல்ல பிஸியா இருக்கிற லீடிங் ஆக்ட்ரஸ் தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன். சமீபத்தில் ரிலீஸ் ஆன டெஸ்ட் படம் டைரக்டா ஓடிடியில வந்துச்சு. ஆனா செம்ம சாக்கு என்னன்னா, எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காம இந்த படம் ஃபிளாப் ஆகியிருக்கு. அதை தாண்டி இன்னொரு பிக் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிச்ச நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 2024 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. முதல்ல தனுஷ் நானும் ரவுடி தான் பட சீனை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாரு. இப்போ இன்னொரு பிக் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரமுகி மூவி சீன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏபி இன்டர்நேஷனல் நேரடியா சென்னை ஹைகோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதுக்கு சென்னை ஹைகோர்ட் அக்டோபர் 6 வரைக்கும் டாக் ஸ்டுடியோ சார்பா பதில் அளிக்க டைமும் கொடுத்திருக்காங்க. ஸோ கைஸ், லேடி சூப்பர் ஸ்டாரை சுற்றி நடக்கிற இந்த லீகல் டிராமா இன்னும் எங்க போய் முடிய போகுதோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். That's today Kollywood Buzz update. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம். அண்ட் நாளைக்கும் இதே மாதிரியான ஃப்ரெஷ்ஷான சினிமா அப்டேட்டோட நான் உங்களுக்காக வரேன். அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் நெட்டிசன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.